வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கைனா என்ன, தாவேகா அதுக்கான எதிர்ப்பை ஏன் தெரிவிக்கிறாங்க, திமுக அதுக்கு எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறாங்க, அரசியல் ரீதியான பிரச்சனைகள் மும்மொழி கொள்கைனால ஏன் வருது. இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ஒண்ணும் கிடையாது, 3 லாங்குவேஜ் சிஸ்டம் அப்படின்னு எஜுகேஷன்ல சொல்லுவாங்க. மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா இல்லையா, இல்ல மும்மொழி கொள்கையோட ஸ்டேட்டஸ் என்ன, அதனால என்னென்ன கான்ட்ரவர்சி வருது, தமிழகம் ஏன் அதை எதுக்குது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். புதுசா இப்ப சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணீங்க, பக்கத்துல அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. சின்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் நியூ பேஜ். ஓகே, மும்மொழி கொள்கைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு 3 லாங்குவேஜ் அவங்க படிக்கணும். உதாரணமா சொல்ல போனா இப்ப இருக்க ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹிந்தி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல, அதாவது சென்ட்ரல் போர்ட்ல இருக்கவங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழுமே 3rd லாங்குவேஜா படிக்கிறாங்க. ஆனா 1967ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்களோட பீரியட்ல அவங்க வந்து 3 லாங்குவேஜ் மேண்டேட்டரியா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒண்ணு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதுக்கு தமிழகம் மாதிரி கண்ட்ரி, நம்ம கர்நாடகா இவங்க எல்லாருமே சேர்ந்து முடியாது, 3 லாங்குவேஜ் நாங்க படிக்க மாட்டோம், ஹிந்தியை வந்து எங்களுக்கு திணிக்காதீங்க, நாங்க மதர் டங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நாங்க படிச்சா போதும். இந்தியாவுக்குன்னு இப்ப வரைக்கும் வந்து ஒரு தாய்மொழி, உதாரணம் சொல்ல போனா இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருந்தது கிடையாது. அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷே எப்பவுமே சொல்லுவாங்க. அபிஷியல் லாங்குவேஜ்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் மெசேஜ் அனுப்புறோம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு சம்மன் கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எதனா பண்றோம், இல்ல வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்றப்போ இந்த 2 லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம எதுவுமே இஷ்யூ பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டும் இது மூலமா தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இதனால எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து மத்திய பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் வந்து வெளியிடுறாங்க. யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்கா தருவாங்க. அதாவது நம்மளோட பள்ளிகளை வந்துட்டு உயர்த்துறதுக்காகவும் கல்வி முறையை உயர்த்துறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் தருவாங்க. போன ஆண்டு வந்துட்டு 3800 கோடி சச்ச அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தராங்க. இந்த ஆண்டு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து தெரிவிக்கவும் இல்லை, அந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து தெளிவும் பண்ணல, வெளியவும் விடல. இதுக்காக வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்தை ஏன் ஒதுக்குறீங்க, இந்த மும்மொழி கொள்கையை நாங்க ஏற்காததுனால, இன்னைக்கு வரைக்கும் 2022ல இருந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏற்காததுனால எங்களை வந்து இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வச்சு எங்களை வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் மிரட்டுறாரு, நீங்க மும்மொழியை வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து நாங்க உங்களுக்கு ஃபண்ட்ஸை தருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்துல நேற்று பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தாவேகா கட்சியினோட தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து மிரட்டி இப்படிதான் நீங்க பண்ணணுமா, உங்களுக்கு இதுதான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, மும்மொழி வந்து நாங்க கத்துக்கணும்னு எந்த ஒரு நீடுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு எதுக்கும் விதமா வந்து பிஜேபியில திரு எச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி 3 மொழியில தானே படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே வந்து அதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவர் சம்பாதிக்கணும் மட்டும் 3 மொழி, படிக்கிறதுக்குன்னா வந்து 2 மொழி மட்டும் தானா, யூனியன் வந்து பண்றது, ஏன்னா அவங்க சின்ஸ் அவங்க பிஜேபி ஆளுங்கிறதுனால அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா, இப்போ யாருமே இருக்காங்கன்னு சொன்னா, தொழில்ன்றப்போ ஜாதி முத இதெல்லாம் பாக்குறது கிடையாது, மொழி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இனப்பற்று அப்படின்னு வரும்போது நம்ம தமிழுக்கும் மற்றபடி இங்கிலீஷ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்கிறதுனால நம்ம வந்து இங்கிலீஷுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பிஜேபி சைட்ல இருந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டா திரு விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் ஒரு பேசின விஷயம், உதாரணத்துக்கு இந்த பரந்தூர் விமான நிலைய இஷ்யூல இருந்து எல்லாமே வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தமிழ் பற்றுன்னு வரும்போது அவர் வந்து முன்னோடியா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இதுக்கு அப்போஸ் பண்றேன், நான் வந்து இந்த மும்மொழி கொள்கையை 3 லாங்குவேஜ் சிஸ்டம் வந்துட்டு அப்போஸ் பண்றேன். உங்களோட கருத்து பிரகாரம் இது சரியா தவறாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி.